இணையத்தில் எது எப்போது வைரலாகும் என்பதை கணிக்கவே முடியாது. 20-30 வருடங்களுக்கு முன்பு வெளியான பாடல் திடீரென இப்போது ட்ரெண்ட் ஆகும் அதிசயம் எல்லாம் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது. அந்த வரிசையில் சமீபத்தில் அண்ணன பாத்தியா அப்பாட்ட கேட்டியா என்று தமிழில் ஒலிப்பது போல் கேட்கும் பாடல் ஒன்று இன்ஸ்டா உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கானோரால் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் உருவாக்கப்பட்டு பட்டையை கிளப்பி வருகிறது. உண்மையில் இது தமிழ் பாடல் தானா, திரைப்படமா, ஆல்பமா, எதில் இடம்பெற்றது என்று தேடலில் இறங்கினால் அது தமிழ் பாட்டே இல்லை என்ற அதிர்ச்சிகர தகவல் தெரிய வருகிறது. கேட்பதற்கு தமிழ் வார்த்தைகள் போல் ஒலிக்கும் இந்த பாடலின் மூலம் தாய்லாந்து மொழியில் இருக்கிறது. நகைச்சுவையான சிச்சுவேஷனில் தாய்லாந்து இசைக்கலைஞர் நோய் செர்னிம் என்பவரால் முதலில் பாடப்பட்டது. 2010 வெளியான தி ஹோலி மேன் 3 என்ற படத்தில் நோய் செர்னிம் குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் தோன்றி நடித்தார். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் 2014ஆம் ஆண்டில் லுக் துங் காமெடி என்ற ஆல்பம் பாடலாக யூடியூப், இன்ஸ்டா உள்ளிட்டவற்றில் வெளியானது. 2019ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவை சேர்ந்த 11 வயது நாட்டுப்புற பாடகர் நிக்கென் சேலின்ட்ரி என்பவர் இதே பாடலை தன் நிகழ்ச்சி ஒன்றில் பாடியதன் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானார். 2024ஆம் ஆண்டில் பிளாக் பிங்க் கேர்ள் குரூப் புகழ் தென்கொரிய பாப் பாடகி ரோஸ் புரூனோ மார்ஸுடன் APT என்ற பாடலை வெளியிட்ட போது தாய்லாந்து பாடல் மீண்டும் கவனம் பெற்றது. இந்த காம்போ தான் இத்தனை வருடங்கள் கழித்து உலகம் முழுவதும் பல நாடுகளை கடந்து தமிழகத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. ஒரிஜினல் பாடலான அண்ணன்ட பாட்ஷயா அப்பட்டி டி டேனா என்பதே அண்ணன பாத்தியா அப்பாட்ட கேட்டியா என்பது போல் தமிழில் ஒலிக்கிறது. இந்த பாடலுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பள்ளி சிறுவர் சிறுமியர் நடனமாடும் வீடியோவும் 100 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளை கடந்துள்ளது. மொழி இல்லை என்பார்கள். அதற்காக ஏதோ ஒரு மொழியில் எங்கோ ஒரு நாட்டில் எப்போதோ பாடப்பட்ட பாடல் ஒன்று தமிழ் போல் ஒலிப்பதும் அதனை உலகம் முழுவதும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிப்பதுமாக இருப்பது ஆச்சரியம் கலந்த குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.